Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Auto Rides India. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு 8 கார்ஸ் வந்து பார்க்க போறோம். இப்போ பார்க்க போறது எல்லா காருமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும். இந்த கார் உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கார் நம்ம இப்போ பார்க்க போறது வந்து ஆல்டோ LXi. ஸோ வண்டியோட மாடல் வந்து 2011. இந்த வண்டியோட ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான். வண்டியோட கலர் வந்து சில்வர் கலர். இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து அதுவரை அக்டோபர் 2024 தான் இருக்கு. வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து TN22CC0400. இந்த வண்டிக்கு ஃபேன்சி நம்பர் கூட இருக்கு. கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 87,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடுவேன். இந்த வண்டிக்கு ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் கூட இருக்கு. ஸோ வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 புது பிராண்டட் நியூ டயர்ஸ் இருக்கு. 70% புது டயர்ஸ் தான். இந்த வண்டிக்கு ஏசி பக்கா கூலிங் கண்டிஷன் இருக்கு. பவர் ஸ்டேரிங் இருக்கு. சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்கு வித் ரிமோட் கீ. ஸ்பேர் கீ கூட இருக்கு வித் ரிமோட். இந்த வண்டிக்கு கட் மேட்ஸ் இருக்கு. நியூ லெதர் சீட் கவர்ஸ் இருக்கு. ஸ்டிப்னி அன்யூஸ்ட் ஸ்டில் நியூ. ஸோ வண்டி வந்து ரொம்ப புது வண்டி தான். அண்ட் பாடி கவர் கூட இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்கு. எல்லாமே வண்டியோட கிளாஸஸ் ரொம்ப ஒரிஜினல் தான் வித் OEC சீல். ஸோ வண்டி வந்து வெல் மெயின்டைன் அண்ட் வெல் கண்டிஷன் கார் தான் அண்ட் லோ பட்ஜெட் கார் தான். ஸோ வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தாராபுரம்ல இருக்கு. வண்டியோட ப்ரைஸ் வந்து 2,40,000. ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனர்கிட்ட கால் பண்ணி வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ஹோண்டாய் சிட்டி V. வண்டியோட ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான். வண்டி மாடல் வந்து 2017. கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சு. இந்த வண்டியோட ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். மேனுவல் கூட இருக்குது இந்த வண்டிக்கு. ஸோ வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் இருக்குது, ஏர் பேக்ஸ் இருக்குது, ABS சிஸ்டம் இருக்குது, அலாய் வீல்ஸ் இருக்குது, ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்குது, ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் இருக்குது, கூர்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஸ்டேரிங் மவுண்டட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, பவர் சைட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது வித் ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் கெப்பாசிட்டி, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC கூட இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது. எல்லா டயர்ஸ் வந்து புது டயர்ஸ் தான். இந்த வண்டிக்கு ஸ்க்ராச்சஸ் அண்ட் டென்ஸ் ஆனால் தான் இல்லை. ஸோ இன்சூரன்ஸ் வந்து பேட் ஆயிடுச்சு. ஸோ வண்டி வந்து ரொம்ப புது அண்ட் வெல் மெயின்டைன் கார் தான். வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து 6,80,000. இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனர்கிட்ட கால் பண்ணி வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து மாருதி K10 AMT VXi-O. வண்டியோட மாடல் வந்து 2017. இந்த வண்டியோட ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான். கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சு. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல இருக்கு. வண்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் இல்லை. இந்த வண்டி வந்து நீங்கள் ஈஸியில் ட்ரை பண்ணலாம் இன் சிட்டி டிராஃபிக்கு. ஸோ வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது அண்ட் மெல் மேட்ரிக் ஃபங்க்ஷனில் கூட இருக்குது. ஸோ வண்டி வந்து ரொம்ப புது கார் தான் அண்ட் வெல் மெயின்டைன் கார் தான். வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நரிகி கோயிலில் இருக்குது. ஸோ வண்டி வந்து ரொம்ப லோ பட்ஜெட் கார் தான். வண்டியோட ப்ரைஸ் வந்து 3,55,000. ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனர்கிட்ட கால் பண்ணி வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து மாருதி சுசுகி ஷிஃப்ட் ZXi. வண்டியோட மாடல் வந்து 2012. இந்த வண்டியோட மேனுஃபேக்சரேஷன் வந்து 2011 ஆயிடுச்சு. வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 2012 ஆயிடுச்சு. வண்டியோட ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 76,576 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சு. இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து டச் ஸ்க்ரீன் இருக்குது, சவுண்ட் சிஸ்டம் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட கலர் வந்து ப்ளூ. ஸோ வண்டி வந்து வெல் மெயின்டைன் கார் தான். வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கலானியா மும்பையில் இருக்குது. ஸோ வண்டி வந்து ரொம்ப லோ பட்ஜெட் கார் தான். வண்டியோட ப்ரைஸ் வந்து 2,65,000. ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் வண்டியோட ஓனர்கிட்ட கால் பண்ணி வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபிஃப்த் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ரினால்ட் லோடி ஸ்டெப்வே RXZ i10 BHP. வண்டியோட ஃபியூல் டைப் வந்து டீசல். இந்த வண்டி வந்து 7 சீட்டர் வண்டி. இந்த வண்டிக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவலில் இருக்குது. வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2016. ரெஜிஸ்ட்ரேஷன் கூட கிலோமீட்டர் 1.10 CSRல இருக்குது. ஸோ வண்டி வந்து செகண்ட் ஹேண்ட் கார் தான். வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ABS இருக்குது, டியூல் ஏர் பேக்ஸ் இருக்குது, அலாய்ட் வீல்ஸ் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குது, GPS இருக்குது, நேவிகேஷன் இருக்குது,
ரிவர்ஸ் கேமரா இருக்குது, 4 புது அண்ட் பிராண்ட் நியூ டயர்ஸ் கூட இருக்குது. இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல இருக்குது. அதுவரை 2024 தான் எண்ட். இந்த வண்டிக்கு எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் அக்செப்டடே இருக்குது. ஸோ வண்டியோட லோன் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். அதுவரை 5.50 lakhs. ஸோ இந்த வண்டி வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது அண்ட் வெல் மெயின்டைன் கார் தான். ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து நீங்கள் நெகோஷியபிள் கூட பண்ணலாம். வண்டியோட ப்ரைஸ் வந்து 5,75,000. ஸோ இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சலீமில் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போது நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனர் கேட்டு வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 6th கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ஹோண்டா சிட்டி 1.5 SMT. வண்டியோட மாடல் வந்து 2009. இந்த வண்டிக்கு 2 ஓனர்ஸ் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சேன். இந்த வண்டிக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவலில் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27/2024 தான் இருக்குது. ஸோ வண்டி வந்து ரொம்ப வெல் மெயின்டைன் கார் தான். அண்ட் இந்த வண்டிக்கு ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் கூட இருக்குது. ஸோ வண்டி வந்து புது கார் தான் அண்ட் நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டி வந்து ரொம்ப லோ பட்ஜெட் கார் தான். வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து 2,95,000. ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனர்கிட்ட கால் பண்ணி வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 7th கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ஃப்ராட் ஈகோஸ்போர்ட் 1.5 டைட்டானியம். வண்டியோட மாடல் வந்து 2019. இந்த வண்டியோட ஓனர் வந்து செகண்ட் ஓனர் தான். வண்டி ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். வண்டி கலர் வந்து பியூர் ஒயிட். கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சேன். இந்த வண்டிக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவலில் இருக்குது. வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்லான இருக்குது. ஸோ வண்டி வந்து ரொம்ப புது கார் தான், வெல் மெயின்டைனில் இருக்குது அண்ட் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து 6,85,000. ஸோ இப்போ உனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனர் கிட்ட கால் பண்ணி வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 8th அண்ட் லாஸ்ட் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் VXI. வண்டியோட மாடல் வந்து 2021. இந்த வண்டியோட ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவலில் இருக்குது. வண்டியோட ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான். கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29,133 கிலோமீட்டர் வண்டி ஓடிச்சேன். இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட இருக்குது, 90% தான். இன்சூரன்ஸ் வந்து இந்த வண்டிக்கு ஜூலை தான் இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த வண்டி வந்து எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது அண்ட் கம்பெனி மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்குது, பவர் ஸ்டீரிங் இருக்குது, ரிமோட் லாக் இருக்குது, டியூவல் ஏர் பேக் இருக்குது, ABS சிஸ்டம் இருக்குது, ஃப்ளோர் மேட் இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த வண்டி வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் கண்டிஷன்லனே இருக்குது. வெல் மெயின்டைன் கார் தான். ஸோ இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து 6,40,000. ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனர் கிட்ட கால் பண்ணி வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு உன்னை வண்டி சீக்கிரமாக சேல் பண்ணணுமா? அப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் இமெயில் கொடுத்தாங்க. ஸோ தயவு செய்து நீங்கள் இமெயில் பண்ணுங்க. அந்த இமெயிலில் வண்டி பற்றி வீடியோ அண்ட் வண்டியோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு மறக்காமல் அனுப்பிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்து அப்போ உனக்கு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா அண்ட் சீக்கிரமாக கால்ஸ் வரும் அண்ட் ரெஸ்பான்ஸ் கூட வரும். இதுக்கு நான் இந்த மாதிரி முன்னே நிறைய வண்டி ஓனர்ஸ் எங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் அண்ட் குரனார் அவர் வண்டி எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக சேல் ஆயிடுச்சு. ஸோ தயவு செய்து டைம் பாசஸ் எங்களுக்கு இமெயில் பண்ணாது. ஸோ இந்த வீடியோவில் எல்லா வண்டியோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் போய் அங்கே பார்க்கலாம். ஸோ இந்த எல்லா வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினச்சிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் வீடியோ பற்றி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் கார்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு எப்போவுமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.